தந்தி டிவி நேயர்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். முதல்ல உங்க எல்லாருக்குமே இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். உங்களுக்கு 2013 என்னென்ன பாசிட்டிவான விஷயங்கள்லாம் நடந்ததோ அதை தாண்டி இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் 2014 நடக்கணும். 13 விட 14 இன்னும் ஸ்பெஷலாவும் இன்னும் பிரைட்டாவும் இருக்கணும் அப்படின்னு உங்களை எல்லாம் விஷ் பண்ணிக்கிறேன். 2014 இப்ப ஸ்டார்ட் பண்றோம். அடுத்தடுத்து படங்கள்லாம் பண்ண போறோம். அப்படியே கொஞ்சம் யோசிச்சு பார்க்கும்பொழுது 2013 எப்படி இருந்தது அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது உண்மையிலே ஒரு சூப்பரான இயரா தான் இருந்திருக்கு. ஏன்னா 3 படம் ரிலீஸ் ஆச்சு. கேடி பில்லா கில்லாட்ரங்கா, எதிர்நீச்சல், வருத்தப்படாத வாலிபர் சங்கம். 3மே ஹிட் அப்படிங்கறது உண்மையிலே ரொம்ப பெரிய விஷயம். ஃபர்ஸ்ட் அதுக்கு பெரிய தேங்க்ஸ் உங்க எல்லாருக்குமே. 3 படத்துக்கும் பெரிய ரெஸ்பான்ஸ் கொடுத்ததுக்கு. அண்ட் கேடி பில்லா கில்லாட்ரங்கா கொடுத்த பாண்டராஜ் சார், எதிர்நீச்சல் கொடுத்த டைரக்டர் துரை செந்தில்குமார் சார், தனுஷ் சார் அதை ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு. அண்ட் அதுக்கப்புறம் வருத்தப்படா வாலிபர் சங்கம் டீம், பொன்ராம் சார் டைரக்டர் அண்ட் மதன் சார் எஸ்கே பாடி சிங் ப்ரொடியூசர், இமான் அண்ணா, அனிருத், யுவன் சங்கர் ராஜா சார், இப்படி ஒரு பெரிய டீம், சூப்பரான டீமோட ஒர்க் பண்ணி தான் இந்த 3 சக்சஸும் கிடைச்சிச்சு அப்படின்னு நினைக்கிறேன். 2012 February 3 அப்பதான் ஃபர்ஸ்ட் படம் ரிலீஸ் ஆச்சு. மெரினா 3, மனம் கொத்தி பறவை இப்படின்னு படங்கள் ரிலீஸ் ஆச்சு. மனம் கொத்தி பறவை June 2012 ரிலீஸ் ஆச்சு. சோ அதுக்கப்புறம் என்ன மாதிரியான படங்கள் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டோம். கொஞ்சம் கேப் விட்டு தான் 2013 மார்ச்ல தான் அடுத்த ரிலீஸே இருந்துச்சு. சோ அந்த இடைப்பட்ட டைம்ல ஓகே நமக்கு வாய்ப்பு கிடைச்சு ஃபர்ஸ்ட் படங்கள்லாம் பண்ணிட்டோம். இப்ப இதுல இருந்து கொஞ்சம் நம்மள வளர்த்துக்கிற மாதிரியான ஸ்கிரிப்ட்ஸோட படங்களோட டீமோட ஒர்க் பண்ணணும் அப்படிங்கறது தான் ஐடியாவா இருந்துச்சு. 2013 பிகினிங்ல இந்த படங்கள்லாம் வரப்போகுதுன்றது தெரியும். ஓகே இதெல்லாமே மக்களை போய் சேரணும் அப்படிங்கறதா அடுத்தடுத்து நடந்தது. 2013ல மார்ச் 29 ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு, கேடி பில்லா கில்லாட்ரங்கா. டக்குன்னு மே 1ஆம் தேதி எதிர்நீச்சல் ரிலீஸ் ஆச்சு. அடுத்த கொஞ்சம் கேப்ல திரும்ப செப்டம்பர் 6 வருத்தப்படா வாலிபர் சங்கம். 3மே எடுக்கப்பட்ட ரீசன் ஆடியன்ஸ்க்காக ஒரு என்டர்டெயின்மெண்ட் கோஷன்டோட இருக்கணும் அண்ட் ஃபேமிலியா பார்க்கணும், அது மாதிரியான விஷயங்கள் மட்டுமே இருக்கணும் படத்துல அப்படின்னு எடுக்கப்பட்ட படம். அதே மாதிரிதான் எல்லாருமே ரிசீவ் பண்ணிட்டாங்க 3 படத்தையுமே. அந்த வகையில ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஓகே நம்ம என்ன யோசிக்கிறோமோ அது செய்யறோம் அப்படின்னு. ரொம்ப நல்லா இருக்கு. இதுக்காக நல்லா படம் ஓடும். படம் 100 நாள் ஓடும் கன்ஃபார்மா எனக்கு நம்பிக்கை இருக்கு. இப்ப வளர்ந்துட்டு வர இளம் நடிகர்ல இவர் நல்லா சூப்பரா வந்துட்டு இருக்காரு. அண்ட் அதை தொடர்ந்து அடுத்து இப்போ 2014 அடுத்தடுத்த படங்கள் ரெடி ஆயிட்டு இருக்கோம். 13ல பண்ணதை விட இன்னும் பெட்டரான பெர்ஃபார்மன்ஸா இன்னும் என்னன்னா அடுத்தடுத்த லெவலுக்கு உயர்த்திக்கணும், அதுக்கு நிறைய மெனக்கெடணும் அப்படின்னு நினைக்கிறேன். 14ல வர படங்கள்ல அப்படிதான் இருக்கும்னு நம்புறேன். அதுக்கேற்ற மாதிரி தான் உழைச்சிட்டு இருக்கோம். நிச்சயமா ஒண்ணு மட்டும் சொல்ல முடியும், இவ்வளவு பெரிய வரவேற்பு நீங்க கொடுப்பீங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல, இவ்வளவு பெரிய சக்சஸ் கொடுப்பீங்கன்றது நான் எதிர்பார்க்கல. டக்குன்னு வரும்பொழுது பயமா தான் இருந்தது முதல்ல. இப்ப இதை தாண்டி என்ன பண்ண போறோம் அடுத்து, இது ரொம்ப பெரிய விஷயமாச்சு அப்படின்றத. ஏன்னா ஹீரோ ஆவேன் அப்படின்லாம் நினைச்சு கூட பார்த்தது கிடையாது. சும்மா கனவுலையாவது ஹீரோ எல்லாம் இல்லையா, அப்படி கூட வந்தது கிடையாது. அப்படி இருக்க எனக்கு நீங்க எல்லாரும் கொடுத்திருக்க இடம் ரொம்ப பெருசுதான் நினைக்கிறேன். என்ன நினைச்சனோ 2013 பிகினிங்ல அதை தாண்டின ஒரு இடம் தான் இப்போ முடியும் போது நீங்க எல்லாருமே கொடுத்துருக்கீங்க. அண்ட் இதை இப்போ மைண்ட்ல இருக்கிறதெல்லாம் படமா, இப்ப நம்ம காமெடி அது கூட கொஞ்சம் எமோஷன்ஸ் அப்படி பண்றோம். இப்போ ஸ்கிரிப்டா இன்னும் கொஞ்சம் சேலஞ்சிங்கான விஷயங்கள் பண்ணணும் அண்ட் என்டர்டெயின்மெண்ட்டை விட்டுறவே கூடாது, இது மைண்ட்ல இருக்கு. அண்ட் என்னன்னா இன்னும் கொஞ்சம் நான் பெர்ஃபார்மன்ஸ் லெவல்லையும் ஒரு டான்ஸ் ஆகட்டும் ஆக்ஷன் ஆகட்டும் எல்லாத்துலயுமே இன்னும் கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கு இன்னும் கொஞ்சம் எனக்கு இதுதான் 2014ஓட பிளானா இருக்கு. வர்ற படங்கள் நெக்ஸ்ட் லெவலா இருக்கணுங்கிறது மட்டும்தான். நாங்கெல்லாம் பாத்தீங்கன்னா தேனி கம்பம் மாவட்டம் சிவகார்த்திகேயன் சாரோட ரசிகர் மன்ற நாங்கெல்லாம் உறுப்பினர்கள். எங்க சங்கத்தோட பேரு நம்ம தலைவரோட பேரு தான் சிவகார்த்திகேயன் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் தான். கதிரோமா வருத்தப்படாத நாங்களாம் சிவகார்த்திகேயன் ரொம்ப பெரிய ஃபேன். அவர் நடிச்ச எல்லா படமும் செமங்கிட்டு, ஆடியோஸ் எல்லாம் செம சூப்பரா இருக்கு. அவரோட நாங்கெல்லாம் அவ்வளவு பெரிய ஃபேன். அவரோட படம்னா எங்களுக்கு எல்லாம் ரொம்ப பிடிக்கும். அவரோட எல்லா படமும் நாங்க மிஸ் பண்றதே கிடையாது. எல்லா படமும் நாங்க பாக்குறோம். சிவகார்த்திகேயன் காமெடியில பெரிய கலக்கிட்டு இருக்காரு. இனி வரப்போற ஸ்டார்ஸ் பார்த்தா காமெடி தான் பெஸ்ட் அப்படின்ற மாதிரி ஒரு கிரியேட்டிவ் உருவாக்கிட்டார் நம்ம சிவகார்த்திகேயன் தலை, எங்க அண்ணன் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் தலை. அடுத்து அவர் படத்துக்காண்டி நிறைய வெயிட்டிங் பண்ணிட்டு இருக்கோம். ஆடியன்சஸ் ஒரு படம் பண்ணும்பொழுது இது யாருக்காக பண்றோம் அப்படிங்கறது மைண்ட்ல வச்சு பண்றது உண்டு எப்பவுமே. யங்ஸ்டர்ஸ்க்கான விஷயங்கள் இருக்கணும், பட் அதே டைம்ல குழந்தைங்க பெரியவங்க எல்லாரும் பாக்குற படமாவும் இருக்கணுங்கிறது
எப்பவுமே மைண்ட்ல இருக்கிற ஒரு விஷயம். ஏன்னா ஃபேமிலி ஆடியன்சஸ் நிறைய பேர் தியேட்டருக்கு வந்து பாக்குறாங்க. நான் தியேட்டர்களுக்கு எல்லாம் போகும்போது ஒவ்வொரு ஊருக்கு போகும்போது அங்க இருக்க தியேட்டர்ல இருக்கவங்க இல்ல அந்த ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இவங்களுக்கு எல்லாம் கேட்டுக்கிறது என்னென்ன காரணங்களால இந்த படங்கள்லாம் ஓடுச்சு அப்படின்னு சொல்லி. அப்படி பார்க்கும்போது படங்களுக்கு நிறைய ஃபேமிலி ஆடியன்ஸ் வராங்க அப்படின்னு சொன்னாங்க. அது நிச்சயமா திட்டமிடப்பட்டதுதான். டெலிவிஷன்ல இருக்கும்போது ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு ஒரு பெரிய ரீச் வந்து டெலிவிஷன் தான் கிரியேட் பண்ணி கொடுத்துச்சு. அவங்க வந்து ஓகே இந்த பையனை நமக்கு தெரியுமே, இவனோட காமெடி எல்லாம் டிவில பாத்துருக்கோமே, தியேட்டர்ல போய் பார்க்கலாம் நம்பி வரும்பொழுது நம்ம படத்துல வல்கரான விஷயங்களோ இல்ல அருவருக்கத்தக்க விஷயங்களோ வச்சுட்டா சிக்கலாயிடும். சோ அது இருக்கவே கூடாதுங்கிறதுல ரொம்ப கிளியரா இருக்கும். ஒரு காமெடி பண்ணாலுமே அதுல வந்து வல்கரான காமெடியோ ரொம்ப சீப்பான காமெடியோ பண்ணிடக்கூடாதுங்கிறதுல வந்து என்னுடைய டீம் நான் வந்து ரொம்ப மெனக்கிறோம். அந்த மாதிரி வசனங்கள் எதுவும் இல்ல அப்படிங்கறதுல ஒரு கிளீனா இருக்கணும், கிளீன் என்டர்டெய்னரா இருக்கணும் அப்படிங்கறது தான் மைண்ட் செட். அண்ட் எல்லா படங்களையுமே அது இருக்கும். மேபி நம்மளுடைய கதை அமைப்புகளையும் கேரக்டர்களையும் அப்படி இப்படி மாத்திக்குவோம். பட் நீட்டான படங்கள், கிளீனான படங்கள் பண்ணுங்கிறதா எனக்கு இருக்கிற ஆசை. அதனால தான் தைரியமா வந்து பாக்குறாங்க. இதுக்கப்புறமும் தைரியமா வந்து பாக்கணும். அதுக்கு அது ரொம்ப முக்கியம்னு நம்புறேன். இந்த 2013ல 3 படங்கள் ரிலீஸ் ஆயிருந்தது. கேடி வில்லா, கில்லாட்ரங்கா, எதிர்நீச்சல், வருத்தப்படா வாலிபர் சங்கம். அதுல எதிர்நீச்சல் ஃபுல் அண்ட் காமெடி படம் கிடையாது. காமெடி மேஜரா இருந்தது. அது தாண்டின ஒரு எமோஷன்ஸ் அந்த மாதிரிதான். எனக்கு என்னன்னா ஒரு படம் டோட்டலா காமெடி எதுவுமே இல்லாம மொத்தமா புரட்டி போடுற மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்துட்டு பண்ணணுமாங்கிறதுல பெரிய கேள்விக்குறி இருக்கு. ஏன்னா டெலிவிஷன்ல இருந்து இப்ப வரைக்கும் தியேட்டர்ல வர்ற ஆடியன்ஸ் வரைக்கும் காமெடியை ரசிக்கிறாங்க. அது எக்ஸ்பெக்ட் பண்றாங்க காமெடி இருக்கும் அப்படின்றது. சோ சுத்தமா காமெடியை தவிர்த்துட்டு படங்கள் பண்ண முடியுமான்னு தெரியல. இனிமே இதுக்கப்புறம் என்ன மாதிரியான ஸ்கிரிப்ட், என்ன மாதிரியான கேரக்டர்ஸ் போனாலும் கொஞ்சமாவது காமெடி அந்த ஃபேக்டர் நிச்சயமா இருக்கும். ஏன்னா அது நமக்கு க்ளோஸ்ன்றதுனால. மச்சான் இந்துறா எதுக்கு என் பழைய மேனேஜரா யார் அந்த சிரிச்ச வேணா அவன் பத்திக்காரன். இன்னொன்னு காமெடி படம் தான் பண்றாங்க, காமெடி படம் தான் பண்றாங்கன்னு ஈஸியா சொல்ல முடியாது. காமெடி படம் பண்றது ரொம்ப கஷ்டம். அதுலயும் இப்ப நான் சொன்ன கிரைட்டீரியாஸ்ல குழந்தைங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் என்ஜாய் பண்ணக்கூடிய காமெடி படம் அப்படின்னா ஜெனரலைஸ் பண்ணிடணும். நீங்க காமெடியில நிறைய விஷயங்களை அவாய்ட் பண்ணிட்டு வந்துடணும். அப்படி பண்ணும்போது அதுக்கு பெரிய பிளஸ் வந்து என்னோட டீம் தான் நினைக்கிறேன். நான் இப்போ என்ன காமெடியான படங்களை ரசிக்கும் பொழுது அந்த மாதிரி ஸ்கிரிப்ட்ஸை தேர்ந்தெடுத்தோம். இப்படிதான் இருக்கணும் இந்த படம், இது ஃபுல் அண்ட் காமெடியா இருக்கணும், எதிர்நீச்சல் இது வரைக்கும் காமெடி இருக்கணும், இதுல இருந்து ஒரு 20 மினிட்ஸ் ஒரு எமோஷன் இருக்கணும், கேடிபில லாஸ்ட் 10 மினிட்ஸ் இப்படி ஒரு எமோஷன் இருக்கணும், அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம காமெடி பண்ணலாம் அப்படிங்கறது தான். நிறைய பேர் அதை குற்றச்சாட்டு நீங்க சும்மா காமெடி படம் தாங்க பண்றீங்கன்றது. பட் அது பெரிய சவால். ஆக்சுவலா எல்லா காமெடி படங்களும் மக்கள் ஏத்துக்கிறது இல்ல. மக்களுக்கு பிடிக்கிற மாதிரி அவங்களை சிரிக்க வைக்கிற மாதிரியான காமெடி படங்களை மட்டும்தான் மக்கள் ஏத்துக்கிறாங்க. இனிமே காமெடி கூட குட்டி குட்டி விஷயங்களை ஆட் பண்ணி தான். மான் கராத்தேல அதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். காமெடி தாண்டி ஒரு லவ், ஒரு குட்டி ஆக்ஷன் அதெல்லாம் மான் கராத்தேல பண்றோம். பட் என்டர்டெய்னிங்கான பிலிம்ஸ் பண்ணுங்கிறதா என்னுடைய ஐடியா. கிளியரா இந்த 2013ல வந்த படங்கள்ல நிறைய படங்கள் பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. அதுல ஒரு படம் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் அப்படிங்கறது ரொம்ப பெரிய சந்தோஷம். ஆக்சுவலா ஒரு வெற்றி, பெரிய வெற்றி, அதை தாண்டி பிரம்மாண்டமான வெற்றிங்கிறது எல்லா நடிகர்களுக்குமே ரொம்ப முக்கியம் அவங்களுடைய கரியர்ல. அது அந்த வகையில எனக்கு வருத்தப்படா வாலிபர் சங்கம் மூலமா அமைஞ்சிருக்குன்றது ரொம்ப சந்தோஷம். டீமுக்கு பெரிய தேங்க்ஸ். ஆக்சுவலா வருத்தப்படா வாலிபர் சங்கம் ஃபர்ஸ்ட் அந்த படம் டைட்டில் இருந்தே ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அந்த டைட்டில் கேட்கும்போது ஓகே இது ஒரு ஜாலியான படம் அப்படின்றது. அண்ட் ஸ்டில்ஸ் எல்லாம் வர வர இது கலர்ஃபுல்லான ஒரு வில்லேஜ் படம் அப்படின்றத எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இப்ப நம்ம சென்டர்ஸ் எல்லாம் சொல்றோம், சிட்டில ஏ சென்டர்ஸ், அதுக்கப்புறம் டவுன் வில்லேஜஸ் வந்து பி அண்ட் சி. இந்த படம் இங்க நல்லா போச்சு, இங்க நல்லா போச்சு, அதுக்கப்புறம் ஃபாரின் அப்படின்னு. பட் வருத்தப்படா வாலிபர் சங்கம்ன்ற ஒரு படம் வந்து எல்லா ஏரியாக்கள்லயுமே, ஃபாரின்லயும் சரி, சென்னையிலயும் சரி, கிராமங்களையும் சரி, எல்லாத்துலயும் ஒரே மாதிரி ரெஸ்பான்ஸ் இருந்தது. எனக்கு ஊர்ல பாக்குறவங்க எல்லாம் சிங்கப்பூர்ல, மலேசியால பார்த்தவங்க தியேட்டருக்குள்ள எப்படி இருந்தது, அமெரிக்கால எப்படி இருந்தது வீடியோ எடுத்து அமிச்சாங்க. பாட்டுக்கெல்லாம் வந்து எந்திரிச்சு டான்ஸ் ஆடுறது அந்த மாதிரியான மொமெண்ட்லாம் இருந்தது. ஸோ எல்லாருமே செலிப்ரேட் பண்ணாங்க இந்த படம். அதுதான் ஒரே ஒரு குறிக்கோள், தியேட்டருக்கு வர ஆடியன்ஸை என்டர்டெயின் பண்ணணும். அதுதான் இந்த படத்துல இருந்த ஒரே மோட்டிவ். அதை வந்து அச்சீவ் பண்ணுன்றது ரொம்ப சந்தோஷம். அதை கரெக்டா ரிசீவ் பண்ணிட்ட ஆடியன்ஸுக்கு பெரிய தேங்க்ஸ். வருத்தப்படா வாலிபர் சங்கம் ஒரு பெரிய சக்சஸ்க்கு அப்புறம் அடுத்து வரப்போற படத்துக்கு நிச்சயமா எதிர்பார்ப்பு இருக்கும். எனக்கு அந்த படம் பெரிய ஹிட்னு சொன்ன உடனே ஃபர்ஸ்ட் வந்தது பயம்தான் வந்துச்சு. ஓகே பெரிய ஹிட்னா இப்போ தக்க வச்சுக்கணும். ஏன்னா இந்த வருஷம் அதை தக்க வச்சுக்கிட்டோம். அடுத்த வருஷம் ஒண்ணு பண்ணணும். நிறைய விமர்சனங்கள் வரும், வெறும் காமெடி அப்படின்றத அதை தாண்டி என்ன பண்ண போறோம், வருத்தப்படா வாலிபர் சங்கம் மாதிரி என்டர்டெயின் பண்ண போறோமா, இந்த மாதிரியான கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்ற மாதிரி இருக்கணுங்கிறதா.
சோ அதுல இருந்து அடுத்த கட்டமா தான் மான் கராத்தே இருக்கும் நம்புறோம். எஸ்கே பாடிஸ் மதன் சார் வருத்தப்படா வாலிபர் சங்கம் ப்ரொடியூஸ் பண்ண அவரே தான் இந்த படம் ப்ரொடியூஸ் பண்றாரு மான் கராத்தேவை முருகதாஸ் சார் ப்ரொடக்ஷன்ஸோட சேர்ந்து. அண்ட் முருகதாஸ் சாரோட கதை அப்படிங்கிறது இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா பிளஸ் படத்துக்கு பெரிய பிளஸ்னே சொல்லலாம். அனிருத்தோட மியூசிக் ஹன்சிகா பேரா பண்றாங்க. சோ மான் கராத்தே தான் அடுத்து. ஹோப் அதுலயும் வந்து இதே மாதிரி என்டர்டெயின் பண்ணுவோம் அப்படின்னு நம்புறோம். பட் இந்த முறை இன்னும் கொஞ்சம் வித்தியாசத்தை சேர்த்திருக்கிறோம். ப்ரெஷர் தான், பயம்தான், எப்படி பண்ண போறோம்ன்றத அப்போ அதுக்காக தான் கடுமையா உழைச்சிட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் நீங்க தான் சொல்லணும் எப்படி இருந்தது. வருத்தப்படாத வாலிபர் சங்கம் அது ஒரு டைட்டில், போஸ்டர்ஸ், அதுக்கப்புறம் சாங்ஸ் இதெல்லாம் ஒன்னா சேர அதனுடைய ரீச் வந்து நல்லா அந்த படம் வர்றதுக்கு முன்னாடியே எல்லாரும் வந்து அந்த படத்தை வந்து எதிர்பார்க்குற மாதிரி இந்த படத்தை என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிற மூடுக்கு வந்துட்டாங்க. இது வந்து நான் தியேட்டர் விசிட்ஸ் போனோம் படம் ரிலீஸ்க்கு முன்னாடியே வந்து ஒவ்வொரு இடத்துக்கா ஒவ்வொரு சிட்டிக்கா போய் அங்க உள்ள தியேட்டர்ஸ்ல படம் ரிலீஸ் ஆகும் முன்னாடி அந்த ட்ரெய்லர்ஸ் பாட்டெல்லாம் போட்டு காமிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா எங்க டீமுக்கு வந்தது. சோ அதை செயல்படுத்தலான்னு போது அப்ப கூடவே வந்து தந்தி டிவி வந்தாங்க ஃபுல்லா டிராவல் ஃபுல்லா. வேற எப்படியுமே சாத்தியம் இல்ல, இந்த படம் இப்படிதான் இருக்கும், இதுல நாங்க வேற எதுவும் எதிர்பார்க்கல, என்டர்டைன்மெண்ட் மட்டும்தான் அழகா புரிஞ்சுக்கிட்டு அந்த படத்தை ரசிச்சு சக்சஸ் ஆக்குனது நீங்க தான். அந்த படத்துக்கு முன்னாடியும் சரி அவ்வளவு பேர் வந்து வரவேற்பு கொடுத்ததுக்கும் படம் வந்த பிறகும் அதை பெரிய சக்சஸ் ஆக்குனதுக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். நிச்சயமா சொல்லி அவனை என்டையர் டீம் சார்பாகவும் சொல்லிக்கிறேன். ஆக்சுவலா